சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாடியில ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் ஒருத்தர 10 நிமிஷத்துக்குள்ள கொள்ற அளவுக்கு ஆபத்தானது உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுல சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் இருக்காங்களா? அவங்க தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு டார்கெட். நீங்க அவங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, ஹீட் ஸ்ட்ரோக்னால வரக்கூடிய சிம்டம்ஸ், ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம்ன்றதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களோட நார்மல் பாடி கோர் டெம்பரேச்சர் அப்படின்றது 36.1 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37.1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது ஆவரேஜா இதை 37 டிகிரி செல்சியஸ் நம்ம சொல்லலாம். இந்த 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனாலும் கீழே போனாலும் அது வந்து அப்நார்மல் கண்டிஷன். அதாவது 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அதை ஃபீவர்னும், 35 டிகிரி செல்சியஸ் கீழே போச்சுன்னா அதை ஹைப்போதெர்மியானும் நம்ம சொல்லுவோம். இப்ப 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அதை ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். 42 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அதை சிவியர் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். பாடியோட கோர் டெம்பரேச்சரை நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்றதுக்கு பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹைப்போதலமஸ் பாடியோட தெர்மோ ரெகுலேட்டர் கூட சொல்லலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஹைப்போதலமஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாடியோட டெம்பரேச்சர் குறையும். லங்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பிரீத்திங் இன்க்ரீஸ் பண்ணும். பிரீத்திங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லங் வழியா ஹீட் அதிக அளவுல ஏர்ல மிக்ஸ் ஆகி வெளியே வரும்போது பாடியோட கோர் டெம்பரேச்சர் குறையும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி மட்டும் தான் நடக்கும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா, அதாவது 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்மளோட பாடி கோர் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது தெர்மோ ரெகுலேட்டரும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப எந்த ஃபங்க்ஷனும் ஒழுங்கா நடக்காது. பாடியோட கோர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. ஒவ்வொரு ஆர்கனா செயலிழக்க ஆரம்பிச்சு நம்ம டெத் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வெட் கிளாண்ட் ஸ்வெட்டிங் ஸ்டாப் பண்ண உடனே அவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாவும் ஹாட்டாவும் மாறிடும். ஹார்ட் பீட் ரொம்ப அதிகரிச்சிடும். அதாவது நார்மலா இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமான ஹார்ட் பீட் இருக்கும். அவங்களுக்கு தலை சுற்றலும் கன்ஃபியூஷனும் அதிகமாகும். வாமிட் அதிகமா பண்ணுவாங்க. சீசர் சம்டைம்ஸ் இருக்கலாம். அது கூடவே அவங்க அன்கான்சியஸ் ஆகி கோமாக்கு போய் அதுக்கப்புறம் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சிம்டம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கான ஹெல்ப் நம்ம கொடுக்கணும். முக்கியமா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைரக்ட் சன்லைட்ல இருந்து அவங்க நிழலான ஒரு பகுதிக்கு கொண்டு போயிருங்க. லைட்டான ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப லைட்டான ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணணும். அவங்க உடல்ல டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ நம்ம வந்து கோல்டு வாட்டர் அப்ளை பண்ணலாம். இப்ப டவல கோல்டு வாட்டர்ல சோப் பண்ணி அவங்க பாடியில அப்ளை பண்ணலாம். அவங்க அதிக அளவுல வாட்டர் குடிக்க வைக்கணும். கோல்டு வாட்டர் கொடுக்க கூடாது. ஏன்னா கோல்டு வாட்டரை சடனா நம்ம கொடுக்கும்போது அவங்களோட பாடி டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆகிறதுனால அவங்களுக்கு ஷாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ வந்து நார்மல் வாட்டர் அதிக அளவுல குடிக்க வைக்கணும். அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிக தண்ணியை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய கோர் டெம்பரேச்சர் குறைஞ்சு அவங்க எலக்ட்ரோலைட்ஸும் ஃப்ளூயிட் பேலன்ஸும் ஏற்படும். இதனால அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அவங்க அன்கான்சியஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்க தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பாடிக்கு மேல நம்ம வந்து கோல்டு வாட்டர் அப்ளை பண்ணலாம், இல்ல டவலை சோக் பண்ணி அவங்களுடைய ஹெட்லயும் அவங்களுடைய பாடியிலயும் நம்ம வைக்கலாம். இதனால அவங்களுடைய டெம்பரேச்சர் குறையும். உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். சோ உங்களை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாத்திக்கணும்னா அதிக அளவுல தண்ணி குடிங்க. நிழலான பகுதியில இருக்க முயற்சி பண்ணுங்க. அதிகமா டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியால ஏசியோ இல்ல ஃபேனோ யூஸ் பண்ணுங்க. நீங்க அதிகமா வெயில வேலை செய்யக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா அதிக அளவுல தண்ணி குடிங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அது உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். இது உங்களை ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.